ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று பிக் பாஸ் ப்ரொமோவில் போட்டாங்கல்ல, ரம்யா வெளியில் போகிறேன்னு சொல்கிற மாதிரி அப்பயும் கதவெல்லாம் ஓப்பன் பண்ணிச்சு பாருங்கள். அந்த ப்ரொமோக்கு வந்த கம்பெனி தான் இப்போ படிக்க போகிறோம். சார் வெளியே போறியான்னு கேட்குறாரு. கிளம்பி போகிறதா தான் போயிடுங்க யாரையும் அப்படின்னு. நான் போகிறேன் சார் அப்படின்னு ரம்யாவும் சொல்லிடுறாங்க. அந்த டைம் பார்த்து கதவும் திறந்துருக்கு. அதனால் போயிடுவாங்க அப்படின்னு தான் ப்ரொமோவில் எல்லாருமே எதிர்பார்த்தது. ஆனால் அவங்க போகல. நேற்று எபிசோட் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அவங்க போகல. எப்படியோ சமாளித்து அங்கேயே இருந்துட்டாங்க. அதுக்கு வந்த கமெண்ட் தான் இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃபஸ்ட்டு கமெண்ட் என்னென்னு சொல்லிட்டு படிக்கலாம். யாருப்பா நீ முன்னாடியே சொல்லிட்ட அப்படின்னு தான் இருந்துச்சு. இதெல்லாம் சும்மா ப்ரமோ மட்டும், இப்படி இருக்கும். ஆனால் எபிசோடில் ஒன்றும் இருக்காது, மொக்கையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், எபிசோடில் உள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை, மொக்கையாக தான் இருந்துச்சு. ப்ரொமோ மட்டும் போடுறாங்க நம்மளுக்கு ஆவலாக, நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்த கமெண்ட் படிப்போமா? எப்படியோ இந்த கமெண்டில் ஆக மொத்தம் இன்றைக்கி ஃபுல்லாக பக்கெட் மேட்டர் வச்சு முடிச்சிடுவீங்க அவ்வளோதானே அப்படின்னு. ஆமாம், அப்படி தான் நடந்துச்சு. சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம். இந்த கமெண்டில் பாருங்கள், இப்படி இதுவரை ஒரு சீசனும் நடக்காத கேவலமானவர்களை உள்ளே எடுத்து நடுவருக்கு மதிப்பு கொடுப்பதில்லை, பிக்பாஸ்க்கும் மதிப்பு கொடுப்பதில்லை, டாஸ்க் விளையாடுவதும் இல்லை. இவங்களுக்கெல்லாம் எதுக்கு சம்பளன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கரெக்ட் தாங்க. எதுவுமே பண்ணல, டாஸ்க்கு ஒழுங்காக விளையாடல, ஒன்றுமே நம்ம பார்க்குறோம்ல, நம்மளுக்கே அந்த ஷோவை பார்க்க வேணாச்சா போதும் போ அப்படின்ற மாதிரி தான் வருது. ஆனால் இந்த கமெண்டில் பிக் பாஸோட மைண்ட் வாய்ஸ் நினைக்கிறேன். பிக் பாஸ் எதிர்பாராத ஒன்று கதவு திறந்திருக்கு, நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா காசு குத்து உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு நடக்குமா நடக்காதா, நீ வெளியே போயிடுமா அப்படின்ற மாதிரி தான் அவர் கதவை திறந்து வச்சுட்ருக்காரு. சரி, அடுத்த கமெண்ட் படிப்போமா? இந்த கமெண்டில் அம்புட்டு கஷ்டத்துலேயும் உன்னை யார் இருக்க சொன்னா, தப்பு பண்ணுனேன் அப்படின்னா ஒத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தப்பே பண்ணலன்னு லாஸ்ட் வரைக்கும் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம். இதில் எதிர்பாராததை எதிர்பாருங்க, ஒன்றுமே புரியலை அப்படின்னு ப்ரொமோக்கு வந்தாச்சுல அது. ஏன்னா நம்ம அவங்க போவாங்கன்னு பார்த்தாங்க, ஆனால் அவங்க போகல. அவங்க நம்மளை இப்படி தான் பண்ணுவாங்க போல். இந்த கமெண்டில் இந்த வாரம் சர்ப்ரைஸ் எவிக்ஷன் இதுதானா, இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக. ஆனால் இந்த வாட்டி 2 பேர் போவாங்கன்னு பார்க்குறேன். இருந்தாலும் ரம்யா போயிருக்கலான்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.